அது மட்டுமல்ல, அமானிதங்களை சரியாக செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்னித்து பழகுங்கள், நீங்கள் மன்னித்து பழகுங்கள், நீங்கள் மன்னித்தால் உயர்வடைவீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றம் செய்தவர்களை மன்னித்தார்கள், துரோகம் செய்தவர்களை மன்னித்தார்கள், அநீதம் செய்தவர்களை மன்னித்தார்கள், அடித்தவர்களை மன்னித்தார்கள், திட்டியவர்களை மன்னித்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குற்றம் புரிந்தவர்களை மன்னித்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு கொடுக்க தடுத்தவரை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். உனக்கு பதவியை கொடுக்க கூடாது என்று நினைப்பவனுக்கு நீங்கள் கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே மக்காவின் சாவியை கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், தரம் மறுத்தார்கள். தரம் மறுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி பெற்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் சாவியை வாங்கி எங்கே உஸ்மான் என்று கேட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் கொடுக்க தடுத்தவர்களிடத்திலே கொடுத்து பழகினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் உங்களுக்கு கொடுப்பதற்கு மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினி அவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, பெருமானார் தூதி மன் ஹர்ரக என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹர்ரமக, உனக்கு தடுத்தான் அல்லவா, உனக்கு ஹராமாக்கினான் அல்லவா, உன்னிடத்திலே தரக்கூடாது என்று நினைத்தான் அல்லவா, அவனுக்கு கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள்.